அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். மிதுன ராசி அன்பர்களுக்கு சூரியன் புதன் இந்த இணைவனால் ஏற்படக்கூடிய புதன் ஆதித்ய யோகம். ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி புதன் பகவான், உங்களுக்கு 3ஆம் இடத்துக்கு அதிபதி சூரிய பகவான், உபஜயஸ்தானம். ஒரு 3ஆம் இடங்கிறதுங்க ஒருத்தருடைய வாழ்க்கையில் அந்த முயற்சி இல்லைன்னா எதையுமே நம்ம அடைய முடியாதுங்க. அந்த முயற்சி ஸ்தானமே மிதுன ராசி அன்பர்களுக்கு 3ஆம் இடம். அது சூரியனோட வீடு. அந்த சூரியனுடைய வீட்டில் சூரிய பகவான் ஆட்சி நிலையில் புதனோட இணைய போகிறாருங்க. அப்போது இந்த காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு எப்பேற்பட்ட ஒரு பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க கரெக்டாக கணித்து நம்ம மிக மிக துல்லியமாக இப்போது பலன்களை பார்க்க போகிறோமுங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுத்து இணைந்திருங்க. மிதுன ராசி அன்பர்கள் அப்படின்னா புதன் பகவானுடைய ஆதிக்கத்தில் நீங்கள் பிறந்ததுனால புத்தி கூர்மை, அறிவு ஆற்றல், எதிலையும் சிந்திக்காமல் ஒரு காரியத்தில் நீங்கள் இறங்கவே மாட்டீங்க. அதே சமயத்தில் முயற்சின்னு ஒன்று எடுத்துட்டிங்கன்னா அதில் வெற்றி அடையாமல் விடவே மாட்டீங்க. எந்த விஷயத்துலேயும் கண்ணும் கருத்துமாக இருந்து காரியங்களை அப்படின்னா அதாவது வேலையை செய்யக்கூடியவங்க தான் மிதுன ராசிக்காரர். அதே நேரத்தில் ஒருத்தர்கிட்ட வாக்கு கொடுத்துட்டிங்கன்னா மாற்றி பேச மாட்டீங்க. அது நஷ்டமே வந்தாலும் பரவாயில்ல, ஒரு விஷயத்தை ஓகேன்னு சொல்லிட்டோம், நல்லதோ கெட்டதோ கொடுத்த வாக்கு பிரகாரம் தான் நம்ம நடக்கணுங்கிறதுல மிக மிக துல்லியமாக இருப்பீங்க. ஆனால் நீங்கள் கரெக்டாக இருப்பீங்க. ஆனால் உங்கள்கிட்ட பழகிறவங்களும் உங்கள் கூட இருந்தவங்களும் கரெக்டாக இருந்திருக்க மாட்டாங்க. ஒரு காலகட்டத்தில் பார்த்தோம்னா சரியாக இருந்திருப்பாங்க, உயிருக்கு உயிராக பழகியிருப்பாங்க. அதே சில ஒரு சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களை பெரும் ஏமாற்றங்களை சந்திக்கிற மாதிரி உங்கள் மனசை காயப்படுத்துகிற மாதிரி நடந்து நீங்கள் அவங்கக்கிட்ட ஏமாளி ஆகியிருப்பீங்க. இதுதான் மிதுன ராசிக்காரருடைய குணமே. நீங்கள் கரெக்டாக இருப்பீங்க, ஆனால் உங்களுக்கு இணையிறது சரியாக இருக்காது. சில நேரங்களில் பார்த்தோம்னா மிதுன ராசிக்காரருக்கு வாழ்க்கையிலையும் அதே மாதிரி சில தடுமாற்றங்களை சந்திச்சிருப்பீங்க. குடும்ப வாழ்க்கையிலையும் அப்படி தான். சிலருக்கு பார்த்தோம்னா வேலை வாய்ப்பு சம்மந்தப்பட்டது, ஒரு வேலை செய்கிற பக்கம் ஒரு முதலாளிகிட்டையோ இல்லை நாம் கூட சகஜமாக வேலை செஞ்சுட்டு இருந்தவங்களையோ அவங்கக்கிட்ட நமக்கு சில பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரியும், சொந்த தொழில் செஞ்சிட்ருக்கிறவங்களுக்கு நம்மக்கிட்ட வேலைக்கு வந்தவங்க அவங்க ஒரு ஆரம்பத்தில் நல்லா இருந்தாங்க, போக போக பார்த்தோம்னா அவங்களுடைய செயல்பாடு சரியில்லாமல் போச்சு. அப்படிங்கிற மாதிரி ஒரு பாதிப்புகளெல்லாம் மிதுன ராசி அன்பர்கள் சந்திச்சிருப்பீங்க. இடமாற்றங்கள் அதிகமாக நடந்துகிட்ருக்கும். இடமாற்றங்கள்ங்கிறது எப்படின்னா 10 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு மற்றவங்க ஈஸியாக சம்பாதிப்பாங்க. நம்ம 5 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த சம்பளம் வாங்குற மாதிரி இருக்கும். தூர பயணங்களாக இருக்கும், இல்லையா கடினமான வேலையாக இருக்கும், இல்லையா நம்ம படிப்புக்கு தகுந்த வேலை இல்லாமல் இருக்கும். சிலருக்கு பார்த்தா அதையும் செய்து அந்த வேலையும் போச்சே, அதுவும் போச்சே அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே சந்திச்சிருப்பீங்க. ஆக மொத்தத்தில் மிதுன ராசிக்காரரை பொறுத்த வரைக்கும் உங்கள் திறமைக்கு தகுந்த மாதிரி அமையிறதுங்கிறது அமைஞ்சாலும் நிலைக்கலைங்கிற மாதிரி சில தசாபுத்தி பாதிப்புகள் அப்படின்னா ஒரு பாதகமான தசாபுத்திகள் நடந்திருந்தால் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே கண்டிப்பாக கடந்த காலத்தில் கோட்சார அடிப்படையில் பாதிப்புகள் உண்டாகிருக்கும். ஆனால் இந்த மாற்றங்கள் எல்லாம் நமக்கு எப்போ மாறுதலாக அடைய முடியும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் இருந்தீங்க பார்த்தீங்களா? அப்பேற்பட்ட சில மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த சூரியன் புதன் உங்களுடைய உபஜயஸ்தானத்தில் சூரியன் ஆட்சி நிலையில் இந்த ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதியில் இருந்து பார்த்தோம்னா, அதாவது செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் இந்த சூரியன் ஆட்சி நிலையில் இருப்பார். அப்போது அரசியலில் இருக்கக்கூடியவங்களும் சரி, அரசாங்க வேலையில் இருக்கக்கூடியவங்களும் சரி, பிரைவேட் சம்மந்தப்பட்ட தொழிலில் இல்லை ஒரு வேலைக்கு போயிட்டு இருந்தாலும் சரி, நிச்சயமாக அவங்களுக்கு எதிர்பாராத
ஒரு திருப்புமுனை அப்படின்னா சில பிரச்சனைகள் இருந்ததெல்லாம் சரியாகி உங்களுடைய வேலையில் நீங்கள் அப்படியே ஜொலிக்கக்கூடிய நபராக மிதுன ராசிக்காரர் வலம் வர போகிறாங்க. அதே நேரத்தில் சில வேலையில் சில பிரச்சனைகள் இருந்தது பார்த்திங்கன்னா சரியாயிரும். வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் பெரிய அளவில் எனக்கு கிடச்சிருச்சு. அது வெளிநாடு பயணமாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு 20 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் தள்ளி போய் வேலை செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை நான் தூரத்தில் வேலை இருக்கேன் இங்கே பிடிக்கல, நான் சொந்த ஊரில் போய் ஏதாவது ஒன்று தொடங்கலாமா ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு டிரான்ஸ்ஃபர் இல்லையா, சொந்த தொழில் செய்யணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு சொந்த தொழில், இந்த மாதிரி வாய்ப்புகள் கண்டிப்பாக அமையும். ஏங்க வேலையை பற்றியே சொல்லிகிட்டு இருக்கிறீங்க, வாழ்க்கையை பற்றி சொல்லலையே. கண்டிப்பாக திருமணமாகாத அன்பர்களுக்கு நிச்சயமாக திருமண பந்தம் கைகூடி வரும், கண்டிப்பாக வரும். நிச்சயமாக திருமணம் தடையாகி போச்சுங்க, ஒரு முறைக்கு 2 முறை முயற்சிகள் எடுத்துங்க, சரியாக நடக்கலைங்க, எல்லாம் கூடி வர்ற நேரத்தில் என்ன நடந்ததுனே தெரியலைங்க, யாரோ கெடுத்து விட்டுட்டாங்க, இப்படியே 1 2 எல்லாம் தள்ளி நாம் போய் பார்த்தோம்னா அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுதுங்க, நமக்கு நடக்க மாட்டேங்குது. நாம் ரொம்ப நல்லவங்களுக்கு என்ன இவ்வளோ ஒரு சோதனை, இவ்வளோ ஒரு கடினமான கஷ்டங்கள் எல்லாமே ஏற்படுது அப்படின்ட்டு வருத்தப்பட்ட மிதுனராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக திருமண வாழ்க்கை கைகூடி வரும். திருமணம் ஆனவங்களுக்கு மழலை செல்வம் புத்திரபாக்கியம் நிச்சயமாக உருவாகும் இந்த காலகட்டம். ஏன்னா புத்திரபாக்கியம் சந்தன பாக்கியங்கிறது, அதாவது உங்களுடைய ஜென்மத்தில் ஒரு விதத்தில் பார்த்தோன்னா குரு இருக்குது, 5ஆம் பார்வையை பார்க்கறதுனால புத்திரபாக்கிய யோகங்கள், குழந்தைகள்னால நாம் மனம் மகிழ்ச்சி அடையக்கூடியதுக்கு, ஏற்கனவே டல்லாக இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒன்று செய்யணும்னா செய்ய முடியாமல் இருக்குது, கொஞ்சம் இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே சரிபடுத்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்களாக உண்டாகும். தாயார் வழிமுறை, தகப்பனார் இரத்த பந்தம், இந்த சம்பந்தப்பட்ட ஒரு பிரிவினைகளில் இருந்த வழக்குகள் இருந்த சங்கடங்கள் இருந்த, அதே மாதிரி சட்ட ரீதியில் சில சிக்கல் அப்படின்னா பஞ்சாயத்து நடந்துட்டு இருந்த சில பிரச்சனைகளுக்கு எல்லாமே தீர்வுகளை உங்களுடைய முயற்சியில் நீங்கள் அதை சரிபடுத்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்களாக அமையும். பெரிய அளவில் பிரச்சனை போயிட்டு இருந்தது, பரவாயில்ல ஈஸியாக முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தை கண்டிப்பாக கிடைக்கும். இன்னொரு விதத்தில் சொல்ல போனோம்னா சகோதரன் சகோதரி ரூபங்களில் எல்லாம் பார்த்துருப்பீங்க, நல்லதே செஞ்சுருப்பீங்க. இன்றைக்கி பெற்றவங்களை கூட நம்மளை சரியாக புரிஞ்சுக்கல, கூட பிறந்தவங்களுக்காக அத்தனையும் செஞ்சோம், ஆனால் இன்றைக்கி நம்மளை சரியாக புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. இன்றைக்கி நம்மளை வெறுக்கிற மாதிரி நடந்துக்கிறாங்க, நம்மளை ஒதுக்கி விட்டுட்டாங்க. கவலையே பட வேண்டாம், அது புரிஞ்சுக்கூடிய காலம்தான் இந்த நேரம், இந்த காலகட்டம். கண்டிப்பாக அதுலேயும் குறிப்பாக சொல்ல போனோம்னா ஆகஸ்ட் மாதம், அதாவது 15ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதியிலிருந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி வரைக்குமே ரொம்ப பொற்கால மாதிரி எண்ணிய காரியங்கள் ஜெயமாக்கிடுவீங்க. கடன் பிரச்சனை, கொடுக்கல் வாங்கல் சிக்கல் நிச்சயமாக எல்லாத்துக்குமே ஒரு தீர்வுகள் ஏற்படும் ஆச்சுங்களா. அப்போது பொருளாதார அடிப்படையில் உங்களுக்கு வளர்ச்சிகள் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறதுனால நிச்சயமாக முயற்சி எடுங்க, அற்புதமான வளர்ச்சியாக இருக்கும். இப்போ நான் சொன்ன பலன்கள் கோச்சார அடிப்படையில் சொல்லியிருக்கிறேன். கோச்சாரங்கிறது உங்களுடைய ராசிக்கு இந்த நவகிரகங்களுடைய சுழற்சினால் ஏற்படக்கூடிய இந்த புதன் சூரியன் இந்த 2 கிரகங்களுடைய அமைப்பை வச்சு நான் சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் பிறவி ஜாதகம், உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தை ஒரு முறை பார்த்து என்ன ஏது என்ன தசாபுத்தி நடக்குது, அந்த திசை நாதர் எவ்வளோ பலம் பெற்று இருக்கிறார், எத்தனை பரல், எத்தனை அது அதோடைய இருக்கக்கூடிய ஸ்தான பலம் என்ன அப்படிங்கிறத பொறுத்து அதாவது பலன்கள் பலமடையும். அப்போது நம்ம பிறப்பு ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்கலாம் இல்லைங்களா. உங்களுடைய ஜாதகத்தை நம்மக்கிட்ட பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் 3ஐயும் தெரியப்படுத்தி முழுமையான பலன்களை பொறுமையான நேரத்தில் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு புதிய முயற்சிகள் எடுங்க. நிச்சயமாக எல்லா நேரமும் நமக்கு சாதகமாக இருக்காது, அதே நேரத்தில் எப்போவுமே நமக்கு பாதகமாகவே இருக்கும்னு நம்ம நினச்சிக்கவும் கூடாது, சரிங்களா. அதாவது சரியான நேரம், ஒரு நல்ல நேரம் கரெக்டாக நமக்கு ஏற்பட்டுருச்சுன்னா எப்பேற்பட்ட சில பிரச்சனைகளுக்கும் ஈஸியாக தீர்வு ஏற்படும். அந்த மாதிரி தான் இந்த புதன் ஆதித்ய யோகங்கிறது ஒரு அற்புதமான காலம்தான். புதிய முயற்சிகள் எடுங்க. மிதுன ராசி அன்பர்களுக்கு
அற்புதமான வளர்ச்சி இருக்க வேணும் அப்படிங்கிற ஒரு வாழ்த்துக்களோட அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.